இந்தியா சீனா எல்லைக்கு அருகே உள்ள திபெத்தில் சீனா சத்தமே இல்லாமல் விமான தங்கும் இடங்களை கட்டி வருவது வருங்காலங்களில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக கருதப்படுகிறது. இந்தியா சீனா இடையேயான உறவு கடந்த சில ஆண்டுகளாக மோதல் போக்கை கடைபிடித்து வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி, கூடுதல் வரி போன்றவற்றால் இரு நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக சீனாவும் அமெரிக்கா மீது வரி விதித்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தன. இந்த மோதல் போக்கு அதிகரித்த நிலையில் சீனா ஆசிய நாடுகளுடனான தனது உறவை மேம்படுத்திக் கொள்ள இந்தியா நாட்டுடன் நட்புறவை கடைபிடிக்க முயற்சித்து வந்தது. இந்த நிலையில் இரு நாடுகளின் உறவில் சிறிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன் நீட்சியாக கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் லடாக்கை ஒட்டிய கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் அத்துமீறி நுழைந்த சீன வீரர்கள் இந்திய வீரர்களால் விரட்டியடிக்கப்பட்டனர். இரு தரப்பிலும் நடந்த மோதலால் 5 ஆண்டுகளாக இரு நாட்டு உறவிலும் விரிசல் விழுந்தது குறிப்பிடத்தக்கது. லடாக், அருணாச்சல பிரதேசம் பகுதிகளை ஒட்டிய எல்லை பகுதிகளை சீனா சொந்தம் கொண்டாட முயற்சிப்பதே இப்பிரச்சினைக்கு காரணமாகும். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் சத்தமே இல்லாமல் சீனா இந்திய சீன எல்லைக்கு அருகே அதன் நாட்டை பாதுகாக்க விமான தங்கும் இடங்களை கட்டி எல்லைகளை வலுப்படுத்தி வருகிறது. இந்தியா சீனா எல்லையில் 36 விமான தங்கும் இடங்களை கட்டி முடித்துள்ளதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகின்றன. இது திபெத் பகுதியில் உள்ள லூன்ஸ் விமானப்படை தளத்தில் கட்டப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்திய சீன இடையிலான எல்லையான மெக்மான் லைன், அதாவது LAC எனப்படும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த 36 விமான தங்கும் இடங்களை கட்டி முடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிதாக கட்டப்பட்டுள்ள 36 விமான தங்கும் இடங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் பகுதியில் இருந்து 100 170 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அதில் போர் விமானங்கள், தளவாடங்கள், வெடிபொருட்கள் உள்ளிட்ட பலவற்றை நிலைநிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது. சமீபத்தில் கூட லடாக் எல்லையை ஒட்டிய திபெத் பகுதியில் உள்ள பாங்காங் ஏரிக்கரையில் பிரம்மாண்ட ராணுவ விமான இயங்க தளத்தை கட்டி வருவது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வாயிலாக தெரிய வந்தது. கட்டுப்பாட்டு மையம், வீரர்கள் முகாம், வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் மற்றும் ரேடார் அமைப்புகள் என ராணுவத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் அடங்கிய அதிநவீன வசதிகளுடன் இந்த விமான தளம் கட்டப்பட்டு வருகிறது. இப்படி இந்திய சீன எல்லை பகுதிக்கு அருகே சீனா இதுபோன்ற விமான தங்கும் இடங்களை கட்டி வருவது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா போன்ற பல கேள்விகள் எழுந்து வருகிறது. இது குறித்து ஓய்வு பெற்ற கர்னல் தியாகராஜனிடம் பேசிய போது இது இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவுதான் என்றும், விரைவில் இந்தியாவும் இது போன்ற விமான தங்கும் இடங்களை சீனாவிற்கு சமமாக வலுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சைனாவுடைய அந்த திபெத் பகுதியில லூன்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல 36 ஏர்கிராஃப்ட் ஷெல்டர்ஸ் கட்டிட்டு இருக்காங்க, அதாவது கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா இதனால இந்தியாவுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கா சார்? அதாவது அவர்களுடைய சீனாவினுடைய விமான தளத்தில் அவர்களுடைய விமானங்களை பாதுகாப்பதற்காக 36 கடினப்படுத்தப்பட்ட விமான தங்குமிடங்களை கட்டியிருக்காங்க. இதான் அதோடைய முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். அதாவது லூன்ஸ் விமானப்படை தளம் அவங்களுடையது. அந்த படைத்தளம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்மோகன் கோட்டிலிருந்து சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். தவாங்குடைய அருணாச்சல பிரதேசமான தவாங்கிலிருந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் தொலைவில் இந்த லூன்ஸே அப்படிங்கிற இந்த விமானத்தளம், சீனாவுடைய விமானத்தளம் இருக்கின்றது.
அந்த விமான போர்த்தளத்துல அங்க அவர்களுடைய போர் விமானங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் வந்து கடினப்படுத்தப்பட்ட விமான தங்கும் அந்த கூடங்களை அமைத்திருக்கின்றார்கள். இதுதான் வந்து ஒரு நியூஸ் 36 அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிய வருது. அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தெரிய வருகின்றது. இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இது நிச்சயமாக ஒரு சின்ன பின்னடைவை நமக்கு வந்து கொடுக்கும். என்ன பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நமக்கு இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. நாம் வந்து எதிரி நாடான பாகிஸ்தானுடைய அந்த ராணுவ விமான தளங்களை நம்ம வந்து அழிச்சோம். அப்படி அழிக்கும்போது அங்க பல விமானங்கள் வந்து சேதத்திற்கு உண்டானது. இப்ப அந்த ஓப்பன்ல வந்து இருந்த விமானங்கள், நார்மலான ஒரு ஹேங்கர்ல நிறுத்தியிருந்த விமானங்கள், கடினப்படுத்தப்படாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்த அந்த ஹேங்கர்ல இருந்த விமானங்கள்லாம் வந்து சேதத்திற்கு உள்ளானது. இந்த இடத்துல இருக்கும்போது நாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எப்போ அவங்க மீது நம்ம பண்ணுவோமோ அப்போ வந்து அவங்களுடைய விமானங்கள் வந்து நேரடி தாக்குதல், அதாவது நம்ம வந்து அதாவது போர் விமானத்தின் மூலம் தாக்கப்படுகின்ற அந்த ஏவுகணை மீதுனால ஏற்படக்கூடிய தாக்குதல் மற்றும் நாம் வந்து தரையிலிருந்து ஏவுகின்ற ஏவுகணைகள் மூலம் ஏற்படுகின்ற அந்த தாக்குதல்ல வந்து அவர்களுக்கு சேதம் வந்து குறைவாக இருக்கும். சேதம் இல்லாம போகாது, சேதம் குறைவாக அவர்களுக்கு இருக்கும். அவர்களுடைய போர் விமானங்களை பாதுகாப்பதற்கான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும். ஆகையால் போரினுடைய ஆரம்ப நிலையில் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பின்னடைவு ஏற்படும். அவர்களை ஈஸியாக அவர்களுடைய அந்த போர் விமான அந்த கட்டிடங்களை நாம் தகர்க்க முடியாது. ஆனால் அவர்களுடைய அந்த ரன்வே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரன்வேயை நாம் வந்து தகர்க்க முடியும். ரன்வே தகர்ந்தாலே போர் விமானங்கள் மேலே எழு முடியாது. சார், அதே மாதிரி இப்போ இந்தியா இப்போ எல்லைக்கு கிட்ட இருக்கிறதால இந்தியா தாக்குறதுக்கு முன்னாடி அவங்க நம்மள தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல, அதாவது இது வந்து புதுசான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து தவறான எண்ணங்களிலும் செய்திகளிலும் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நான் பார்த்தேன். பல பேர் இந்தியாவினுடைய இடத்துல வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அவர்களுடைய போர் அதாவது விமான போர் படையினுடைய தளத்தில் அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள். இது ஒண்ணுதான் இருக்கா அப்படின்னு சொன்னா இது ஒண்ணும் கிடையாது. மொத்தம் வந்து 6 இது மாதிரி வந்து நம்மளுடைய அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சொல்றோம் இல்லையா, அதை நம்ம பார்க்கும்பொழுது அவர்களுடைய வந்து 6 தளங்கள் வந்து அவருடைய விமான தளங்கள் இருக்கின்றன. அந்த 6 தளங்களையும் அவர்கள் வந்து மேம்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஏன்னா இப்படி வந்து இந்தியா தன்னுடைய நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய வந்து நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, நார்த் ஈஸ்ட் பாகங்களை நாம் வந்து மிகவும் அதாவது வந்து சீனாவுடனுடைய எல்லையை நாம் வந்து எப்படி நாம் கட்டமைப்பை மேம்படுத்துகின்றோமோ, நம்மளுடைய வந்து வெடிபொருட்களின் சுரங்கத்தை நாம் மேம்படுத்துகின்றோமோ, பாலங்கள் கட்டுகின்றோமோ, புதிய வந்து விமான தளங்களை உருவாக்குகின்றோமோ, புதிய வந்து மேம்படுத்தப்பட்ட வந்து ஒரு ஷெல்டர் நம்ம உண்டாக்குறோமோ, அது மாதிரி அவர்கள் செய்கின்றார்கள். ஆகையால் இது வந்து பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் கவுண்டர் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த கவுண்டர் மெஷர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளும் நம்ம சைட்ல அது போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து ஹார்டன் செய்யக்கூடியது. நம்மளுடைய வந்து விமானங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹார்டனான ஷெல்டர்ஸ் ஆக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய தளவாடங்களையும் வெடிபொருட்களையும் சேகரிக்கின்ற நம்மளுடைய வந்து அண்டர் கிரவுண்ட் வந்து நம்முடைய சிஸ்டமாக இருக்கட்டும், அதையும் நாம் இன்னும் பல மடங்கு நாம் அதிகப்படுத்த வேண்டும். அதாவது வந்து ஈக்குவல் அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு ஈக்குவலான ப்ரொபோர்ஷன்ஸ்ல நம்மளும் நம்மளுடைய அந்த எல்லை பகுதியை நாம் வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். சமீபத்துல கூட இந்த பேங்காங் லேக் அப்படின்ற அந்த இடத்துல கூட இதே மாதிரி ஒரு ஷெல்டர்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளையும் நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ந்து எல்லை பகுதிக்கு, அதாவது இந்திய சீன எல்லை பகுதிக்கு கிட்ட இவங்க இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் மேக் பண்றது, இது பொதுவா பார்க்கும்போது நம்ம இப்ப ஏதேனும் எல்லை பிரச்சனை வரும்போது அவங்க நமக்கு முன்னாடி நம்மளை தாக்கிட்டா கூட அவங்க நம்ம மேல வந்து துரிதமா தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு இடமா தான் இதெல்லாம் பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்தியாவினுடைய ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூலோக ஒரு இயற்கை கொடுத்திருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நாம் நம்மளுடைய படைத்தளங்கள், விமான தளங்கள், இராணுவ தளங்கள் அதெல்லாம் மிக உயரத்தில் இருக்கின்றது. அந்த உயரத்தில் நாம் இருக்கின்றோம், அதுக்கு கீழே தான் அவங்களுடைய தளங்கள் இருக்கின்றது. ஆகையால் உயரத்தில் இருக்கின்ற தளங்களுக்கு வந்து எப்போதுமே அட்வான்டேஜஸ் அதிகம். அது வந்து அவங்க போய் அழிக்கிறதாக இருக்கட்டும்,
அவர்கள் இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ்ல இருக்கு. ஸோ ஆகையால் இயற்கையாகவே நமக்கு வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. நாம் நம்மளுடைய இராணுவத்தை நாம் பார்க்கும்போது நீங்க திருப்பி திருப்பி வந்து அவங்களுடைய இராணுவம் இந்திய சீன எல்லையில் அவர்கள் மேம்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அது வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம ஒரு பார்க்கணும் இந்த வியூல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு 6 விமான தளங்கள் அங்க இருக்கின்றது. நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 10க்கும் மேற்பட்ட விமான தளங்கள் அந்த ஏரியாலேயே நமக்கு இருக்கு. சோ நம்ம எப்படி அதை மேம்படுத்துகின்றோமோ அப்படி அவர்கள் மேம்படுத்துகின்றார்கள். அதை தவிர நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் வந்து இருக்கின்றோம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. போர்னு வரும்பொழுது நம்மால் அதை தாக்குப்பிடிக்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் தான் நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸா போகும். ஒரு 36 ஆங்கர்ஸ் வந்து கடினப்படுத்தப்பட்ட ஒரு ஆங்கர்ஸ் அவங்க கட்டியிருக்கிறதுனால, அது விமானங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கூடாரத்தை கட்டியிருப்பதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு போரில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ இல்லது வந்து போரில் ஒரு பின்னடைவையோ நமக்கு வந்து அது வந்து தந்துவிட போவதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கின்றன. அதையும் தாண்டி நாம் பார்க்கும்பொழுது நம்மிடம் வந்து பல யுஏவி வந்து நம்ம வந்து தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேலினுடைய சொல்லணும்னா ஹெரான் அப்படின்னு சொல்லலாம். அந்த இந்த ஏவுகணை நம்மிடம் இருக்கின்றது. யுஏவி இருக்கின்றது. பல ஏவுகணைகள் இருக்கின்றன. நம்மளுடைய இந்தியாவிலேயே நாம் அதிநவீன வந்து யுஏவிஸை நம்ம வந்து தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அது மாதிரி நாம் வந்து வான்வழி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆகையால் எப்படி நாம் வந்து குறிவைத்து எப்படி நம்ம வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிலையில் குறிவைத்து டிடெக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு நாம் தாக்குகின்றோமோ அந்த வலிமை நம்மிடம் வந்து நிச்சயமாக சீனாவோடு அதிகமாக இருக்கின்றது. வான்வழி பாதுகாப்பாக இருக்கட்டும், வான்வழி தாக்குதலாக இருக்கட்டும், அதனுடைய திறனாக இருக்கட்டும், அது வந்து இந்திய விமானப்படையில் அதிகமாக இருக்கின்றது. அதே போன்று தரைப்படையிலும் அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் நாம் இதை கண்டு கவலைப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய நிலையில் நாம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும்.